வணக்கம். 2025 செப்டம்பர்ல வந்த ஜிஎஸ்டி மாற்றங்கள் பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதனால நம்மளோட பணத்தை எப்படி சேமிக்கலாம், எந்தெந்த பொருட்கள் விலை குறைஞ்சிருக்கு, எது இப்போ இன்னும் கொஞ்சம் விலை கம்மியா கிடைக்கும்னு வாங்க ஒண்ணுனா பார்க்கலாம். மாசம் பிறந்தாலே பட்ஜெட் போட ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? அப்போ நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்விதான், இந்த மாசமாவது செலவு குறையுமான்னு. இப்போ அதுக்கு ஒரு நல்ல பதில் கிடைச்சிருக்கு. ஆமா, நீங்க வாங்குற ஷூ, பால், ஜிம் மெம்பர்ஷிப், கார், ஏன் வீடு கட்டுறது வரைக்கும் எல்லாமே இப்போ கொஞ்சம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா மாறியிருக்கு. அது எப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். கூடவே சில ஸ்மார்ட்டான ஷாப்பிங் டிப்ஸும் இருக்கு. வாங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல நம்மளோட டெய்லி தேவைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். தினமும் வாங்குற பொருட்கள்ல எவ்ளோ சேமிக்க முடியுதுன்னு பாப்போமா? இங்க பாருங்க, பால் 1 லிட்டருக்கு இருந்த 5% ஜிஎஸ்டிய எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு வரியே இல்ல, 0. அப்போ 1 லிட்டருக்கு உங்களுக்கு 2.5 ரூபாய் மிச்சம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பரோட்டா, அதுக்கு இருந்த 18% வரி இப்போ சுத்தமா இல்ல. ஐஸ்கிரீம், பன்னீர் இதுக்கெல்லாம் கூட வரி நல்லாவே குறைஞ்சிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம குழந்தைங்களோட படிப்பு செலவு. பென்சில் பாக்ஸ், நோட்புக், ரப்பர் மாதிரி முக்கியமான ஸ்டேஷனரி பொருட்கள் மேல இருந்த 12% 5% ஜிஎஸ்டிய இப்போ முழுசா எடுத்துட்டாங்க. இது உண்மையிலே பெத்தவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். இதனால என்ன ஆகுதுன்னா, பெத்தவங்களுக்கு மாசம் மாசம் ஸ்கூல் பொருட்கள் வாங்குறதுல மட்டுமே சுமார் 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இது ஒரு நல்ல சேமிப்பு தானே? சரி, டெய்லி ஐட்டம்ஸ் விட்டுட்டு இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல், ஹெல்த் சம்பந்தப்பட்ட செலவுகள்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா? அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ். ஜிம் மெம்பர்ஷிப்கான ஜிஎஸ்டி 18% வெறும் 5% குறைச்சிருக்காங்க. நீங்க மாசம் மாசம் கட்டினாலும் சரி, இல்ல வருஷத்துக்கே கட்டினாலும் சரி, சேவிங்ஸ் கன்ஃபார்ம்ட். முக்கியமா நீங்க வருஷ மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1560 ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்தலாம். இது லாங் டேர்ம்ல ஒரு நல்ல பெனிஃபிட் இல்லையா? அடுத்து ட்ரெஸ், நம்ம வாங்குற டி-ஷர்ட், ஷர்ட், பேண்ட் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டிய 12%லிருந்து 5% குறைச்சிட்டாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ஷாப்பிங் ட்ரிக் இருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த பில் ஸ்பிளிட்டிங் ட்ரிக் ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு, நீங்க 5000 ரூபாய்க்கு 2 பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒன்னு 2500 ரூபாய், இன்னொன்னு 2800 ரூபாய். இப்போ மொத்தமா ஒரே பில் போட்டா 12% ஜிஎஸ்டி படி 600 ரூபாய் வரி கட்டணும். ஆனா அதே இத 2 தனித்தனி பில்லா, அதாவது 2500 ரூபாய்க்கு ஒரு பில், இன்னொரு 2800 ரூபாய்க்கு இன்னொரு பில்லா பிரிச்சு போட்டீங்கன்னா ஒவ்வொரு பில்லுக்கும் 5% ஜிஎஸ்டி தான் வரும். அப்போ மொத்த வரியே 250 ரூபாய் தான். நேரடியா உங்களுக்கு 350 ரூபாய் மிச்சம். சூப்பர்ல? இதே ட்ரிக்க நீங்க செருப்பு, ஷூ வாங்கும்போதும் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, 2500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஜோடி ஷூ வாங்கினா உங்களுக்கு 175 ரூபாய் மிச்சமாகுது. ஒருவேளை நீங்க அந்த ஷூ கூடவே ஒரு ஸ்லிப்பரும் வாங்குறீங்கன்னா 2க்கும் தனித்தனி பில் போடுங்க. உங்க வரி இன்னும் குறையும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஷாப்பிங் பண்ணா நல்லாவே சேமிக்கலாம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயங்களுக்கு வருவோம். கார் வாங்குறது, வீடு கட்டுறது மாதிரியான பெரிய செலவுகள்ல இந்த ஜிஎஸ்டி மாற்றங்கள் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். பைக் இல்ல கார் வாங்க பிளான் இருக்கா? அப்போ இதுதான் கரெக்டான டைம். 350cc பைக், சின்ன கார்களுக்கு எல்லாம் ஜிஎஸ்டிய 28%லிருந்து 18% குறைச்சிட்டாங்க. இதனால குறைஞ்சது 10,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். இந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஒரு 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சின்ன கார் வாங்குறீங்கன்னா இந்த 10% ஜிஎஸ்டி குறைப்பால மட்டுமே உங்களுக்கு நேரா 60,000 ரூபாய் மிச்சமாகுது. இது நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதுல இவ்ளோ பெரிய சேமிப்புனா சும்மாவா? சொந்த வீடு கட்டணும்னு கனவோட இருக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். சிமெண்ட் மேல இருந்த ஜிஎஸ்டி 28லிருந்து 18% குறைஞ்சிருக்கு. மார்பிள், கிரானைட் இதுக்கெல்லாம் 12லிருந்து 5% குறைஞ்சிருக்கு. இதனால வீடு கட்டுற செலவு நல்லாவே குறையும். ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். நீங்க ஒரு 200 மூட்டை சிமெண்ட் வாங்குறீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி குறைப்பால மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் சேவாகும். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய உதவி. சரி, கடைசியா சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், அதாவது விளையாட்டு பொருட்கள், அப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்கள், கைவினை பொருட்கள், ஹேண்ட்பேக்ஸ் இதுக்கெல்லாம் கூட ஜிஎஸ்டிய 12%லிருந்து 5% குறைச்சிட்டாங்க. இது பெத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த பொருட்களை ஏற்றுமதி பண்றவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம். டெக்னாலஜி ஃபீல்ட்ல ஒரு சூப்பரான அப்டேட். இப்போ எல்லா வகையான ட்ரோன்களுக்கும் ஒரே மாதிரி வெறும் 5% ஜிஎஸ்டி தான்.
முன்னாடி 28% வரைக்கும் வரி இருந்துச்சு. இப்போ இவ்ளோ கரைச்சதுனால ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கும் சரி, விவசாயத்துல ட்ரோன் யூஸ் பண்றவங்களுக்கும் சரி, இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான சேவிங்ஸையும் டிப்ஸையும் ஒரே இடத்துல ஒரு தடவை டக்குன்னு பார்த்துடலாம். நம்ம பார்த்த மாதிரி பல வழிகள்ல சேமிக்கலாம். டெய்லி ஐட்டம்ஸ்ல மாசம் 700 ரூபாய் வரைக்கும், ஸ்கூல் ஸ்டேஷனரியில 500 ரூபாய் வரைக்கும், ஜிம்ல வருஷத்துக்கு 1560 ரூபாய், உங்க கனவு வண்டி வாங்கும்போது 60,000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம். நாம கத்துக்கிட்ட அந்த பில் ஸ்பிளிட்டிங் ட்ரிக்க மறக்காதீங்க. அதை வச்சு துணி, செருப்பு வாங்குறப்போ நல்லாவே சேமிக்கலாம். இதெல்லாம் போக வீடு கட்டுறது, ட்ரோன் வாங்குறது கூட இப்போ இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. அப்போ இதுல நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, துணி, செருப்பு மாதிரி பொருட்கள் வாங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பில்லையும் 2500 ரூபாய்க்கு கீழே வர மாதிரி பிரிச்சு போடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஜிஎஸ்டியோட முழு பலனும் கிடைக்கும். இத மட்டும் மறக்காதீங்க. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. இந்த புது ஜிஎஸ்டி மாற்றங்கள்னால உங்களோட மாசாந்திர பட்ஜெட்ல எந்த இடத்துல நீங்க அதிகமா சேமிக்க போறீங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கேத்த மாதிரி உங்க செலவுகளை இனிமே பிளான் பண்ணுங்க.